இப்படி நான் திறந்ததுனால 300 ரூபா வியாபாரம் 3000 ரூபா வியாபாரம் ஆகுது. ஒரு நாளைக்கு 3000 ரூபா ஆகுது. எங்கள் அண்ணன் என்ன பண்ணாங்க, முதலாளி 90 150 ரூபா ஆக்குறாரு சம்பளத்தை. அரை மூட்டை அரிசி இன்சென்டிவ் கொடுக்குறாரு சார், கொடுக்குறாரு. நீங்கள் அப்போ அந்த அரை மூட்டை அரிசி எடுத்துகிட்டு சைக்கிள் வச்சுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். எங்கள் வீடு ஒரு ஓட்டு வீடு தான். எங்கள் அம்மாவுக்கு வந்த இந்த அம்மா மூஞ்சியில் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்குற எல்லாருக்குமே தெரியும். அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய கலை. நான் இது கலையாக கொண்டு வரல போல். அரை மூட்டை அரிசி எங்கள் அம்மா பார்த்துச்சு, யாருக்கடா கொண்டு வந்தேன்னுச்சு. ஏம்மா நான் என் வேலையை பார்த்து கொடுத்துருக்காங்கம்மா, அரை மூட்டை அரிசி மாதம் ஆனால் இனிமேல் தருவாங்க. ஏய் எங்கேயாவது போகிறத தூக்கிட்டு வந்துடாடா, கொண்டு விடுவாங்கடா அப்படின்னுச்சு. இல்லைம்மா என் வேலையை பார்த்து கொடுத்தாங்க. எங்கள் அம்மா ஓங்க தாங்க இருப்பாங்க. நான் சைக்கிளில் பின்னாடி கேரியர் அப்படி இழுத்துக்கிட்டு சொல்லிட்டாங்க. அந்த மூடையை அப்படி தூக்குனேன், 50 கிலோ தூக்கி அப்படியே வீட்டுக்குள்ளே போச்சு. நம்ம நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்கிறவங்க சாமி ரூம் எப்படி வச்சுருப்பாங்கன்னா ஒரு செவரு தான் இருக்கும். அதில் அவங்களுடைய குலதெய்வம் எங்கள் காமாட்சி அம்மன், கருப்பசாமி, அப்புறம் இவர் சிவன், அந்த குடும்பத்தோடு இருக்கிற படம் காமாட்சி விளக்கு, ஒரு முருகன் அப்படி கையை வச்சுட்டு இருப்பார்ல சிறு வயது. இந்த படத்தை அதுக்கு முன்னாடி ஒரு திரை போட்டிருப்பாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளையில் இருக்கிற வீட்டில் திரை ஒன்று இருக்கும். அதை விளக்குச்சு. காமாட்சி அம்மன் மூஞ்சி கழிட்டு விளாண்டுச்சு. காமாட்சி அம்மன் விளக்கு வலிச்சு தீபாத்திரம் காட்ட ஆரம்பிக்குது. இந்த மூடையை கொண்டு அங்கே வச்சு தீபாத்திரம் காட்டு. என்ன சொல்லி பண்ணுறீங்க? அப்பா காமாட்சி, முருகா, இனிமேல் என் புள்ள இங்கே தான் வேலை பார்க்கணும். இது மாதிரி மாதம் ஆனால் அரை மூட்டை அரிசி வரணும். ஏன்னா சார் அன்னையிலேருந்து டெய்லி நாங்கள் வெள்ளை சோறு சாப்பிட்டோம் சார். எங்கள் அம்மாவுக்கு அந்த சந்தோஷம் இருக்குல்ல சார், சத்தியமாக நான் சாகிற வரைக்கும் அது கொடுக்கல. 2004 இறந்தாங்க. அதுவும் ஜெயலலிதாவுடைய அந்த கெடிபிடியில் நோய்வாய்ப்படுத்த இறந்தாங்க.